முதல்ல வந்து பெண்களை பார்த்தா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் வருவான். பெண்கள் வந்தாலே ஒரு அவாய்ட் பண்ணிடணும். தந்தையோட அந்த ஃபீலிங் எப்பவுமே அந்த ரித்தனியா பத்தின ஒரு யோசனை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆரிரோ தந்தையின் தாளாட்டு, பெண்களை பார்த்தா நீ தனியா வந்து தலையாட்டு. பொறுப்புன்றது எப்பயுமே இருக்கு. இப்ப நம்ம நிறைய பேர் அப்பா நல்லா இருக்கீங்களா எல்லாம் கொடுப்போம். நம்மள அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு பிரசவத்தில் நான் உள்ளதா இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெண்களோட வலி என்னன்ட்டு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. யாரா இருந்தாலும் அந்த பிரசவத்துல உள்ள இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்களை வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அவங்க மேல கோவமே வராத மாதிரி இருக்கும். ஒரு மளிகை கடைக்கு நீங்க போகணும், இல்லை ஒரு டிராவலராக வரீங்க, இல்லை ஏதாவது வாங்கணும், இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்கு, ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா நீங்க ஸ்டே பண்ணலாம். இது எங்க இருக்கு? திருச்சிக்கு சொல்லுவோம். ஹோட்டலுக்கு வரவங்க கோயிலுக்கு ரொம்ப சிறந்த இடம் இருக்கு. லக்ஸரியான ஒரு ஹோட்டல் தேவைப்படும். கண்டிப்பா கோயில் முடிச்ச பிறகு ஹோட்டல் தேடிட்டே இருக்கும். எங்க தங்கலாம் கோயில் பக்கத்துல இருக்குது. பிகைனூர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணராம் குமார். இன்னைக்கு கும்பகோணம் கிங்ஸ்பெரிக்கு வந்திருக்கோம். பெரிய ஒரு கிராண்ட் ஓபனிங்ல வந்து மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு இன்டராக்ட் பண்ண போறோம். அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஜெய்சங்கர். கும்பகோணம் வந்தது முதல்ல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? பெரிய மகிழ்ச்சி தம்பியா. உண்மையிலே கோயிலுக்கு ரொம்ப சிறந்த இடம் இது. இங்க ஒரு லக்ஸரியான ஒரு ஹோட்டல் தேவைப்படுது. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா கோயில் முடிச்ச பிறகு ஹோட்டல் தேடிட்டே இருக்கும். எங்க தங்கலான்னு கோயில் பக்கத்துல இருக்கிறது பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கு தம்பி. உண்மையிலேயே அது பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ அதனால இங்க எல்லாருமே வந்து தங்கத்துக்கு நல்ல ஒரு வசதியா இருக்கு. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன லாட்ஜ் இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் அப்படின்னா இங்கே சொல்லலாம். என்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பா சுத்தி பார்த்திருப்பீங்க. சின்ன சின்ன ஹோட்டலுக்கு மத்தியில இந்த ஹோட்டல் ஒரு பெருசா ஒரு லக்ஸரியான ஒரு ஹோட்டல், எல்லாமே ஒரு கிராண்டா இருக்கு. ஸோ இங்க வந்து எல்லாருமே தங்கறதுக்கு ஒரு நல்ல வசதியா இருக்கு. இப்போ பொதுவா நம்ம இந்த மாதிரி வெளியே போய் ஃபங்க்ஷனுக்காக தங்கும் போது ஹோட்டல் பாக்குறது, இந்த மாதிரி நிறைய கலைபுரங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் நினைவுல இருக்கா? ஹோட்டல் கிடைக்காம வாசப்படலாம் பார்த்தோமா? அதை கேட்கறியா? அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. இல்ல கார்லயே படுத்து தூங்குவீங்க, அதை கேட்கறியா? அதான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? நிஜமாவே கார்ல எல்லாம் படுத்து தூங்கிருக்கீங்க? நிறைய தூங்கிருக்கோம். ஃப்ரெண்டா பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா. ஒரு தந்தையா வந்திருக்காரு. இப்ப பொறுப்பு கூடி இருக்கு அவருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? பொறுப்பு தெரியுதா உங்களுக்கு? உண்மையிலே ரொம்ப பொறுப்பா தெரியுது. முதல்ல வந்து பெண்களை பார்த்தா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் வருவான். பெண்கள் வந்தாலே ஒரு அவாய்ட் பண்ணிடலாம். வந்துட்டு அந்த மாதிரி ஹாய்மா நல்லா இருக்குல்ல, சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அதுலயே வந்து அவன் ஒரு தந்தையா வந்து உணர ஆரம்பிச்சிட்டான். அதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆரிரோ தந்தையின் தாளாட்டு, பெண்களை பார்த்தா நீ தனியா வந்து தலையாட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதுங்களா அவர்கிட்ட? அண்ணனுக்கு அந்த முகத்திலே பாருங்க ஒரு தந்தையோட அந்த ஃபீலிங் எப்பவுமே அந்த ரித்தனியா பத்தின ஒரு யோசனை அதேதான் முதுகுல டாட்டோ கூட குத்திருக்கான். அப்படியா? ஆமா. இதெல்லாம் தாண்டி நிஜமாவே அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, ஏன்னா இவ்வளவு நாள் ரொம்ப கலகலப்பா ஃப்ரெண்ட்ஸா இல்ல எப்படி வேணா நம்ம சுத்தி இருக்கலாம். ஆனா ஒரு பொறுப்பு, ஒரு தந்தையா இல்ல பொறுப்புன்றது எப்பயுமே இருக்கு. ஏன்னா நான் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால எங்க அம்மாவோட கஷ்டம் எனக்கு தெரியும். ஸோ வந்து பொறுப்புன்றதா இருக்கு. இப்போ என்னன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரி குழந்தைக்காக நம்ம நிறைய பேர் நிறையா அப்பா நல்லா இருக்கீங்களா எல்லாம் கொடுப்போம். நம்மள அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு உயிர் வந்திருக்கு. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிஜமாவே அந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சதான, அந்த குழந்தைய வாங்குனீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டைம்? பிரசவத்தில் நான் உள்ளதா இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெண்களோட வலி என்னன்ட்டு அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. யாராக இருந்தாலும் அந்த பிரசவத்தில் உள்ள இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்களை வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அவங்க மேலே கோவமே வராத மாதிரி இருக்கும். அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா தான் உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு இன்னொரு உயிரை பெற்றெடுக்கிறது வந்து பெரிய விஷயம். அது யாரும் பண்ண மாட்டாங்க. நமக்கே காலில் அடிபட்டா ஐயோ இது வலிக்கும் தெரியும். ஆனால் இது வலிக்கும், நம்ம உயிர் இதில் போனாலும் போகலாம், ஆனால் எனக்கு என் உயிரை வெளியெடுத்துன்னு தரணுன்றப்ப அது ஒரு பெரிய பெண்கள்ன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு இது. ஒரு நல்ல ஒரு ஃபீல். கண்டிப்பா. சரி, நான் இப்போ சில பேர்கள் சொல்றேன். ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட எல்லாம் என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு ஒருத்தருமே நீங்க சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் பேர் வந்து சிவாங்கி. அவங்க கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்பீங்க? நீங்க குழந்தையாவே இருப்பி எப்ப பெண்மணியா மாறுவேன்னு. நான் ஒண்ணு கேட்க மாட்டேன். இவன் கேட்ட கேள்விக்கு பதில் வாங்கிட்டு போயிடுவேன். உங்களுக்கு ஏதாவது இருக்கான சிவாங்கி கிட்ட இது கேட்கணும் அப்படின்னு? ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அந்த சந்தோஷத்தை எப்படி கேரியர் பண்றதுதான் அது பெரிய விஷயம். உண்மையிலே நான் ஒன்னே கேட்பேன், உங்க அம்மா வந்து எப்படிமா ஹேண்டில் பண்றாங்க? பெண்ணி அவங்க அம்மா இருக்காங்க. ஒரு எபிசோட்லயே நான் என்னால அவங்களை ஹேண்டில் பண்ண முடியல.
லைஃப் லாங்கா எப்படி பின்னி மம்மியை நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். பாலா. சோ பாலா கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னா, பாலா கிட்ட எப்படிப்பா உன்னால இப்படிலாம் இருக்க முடியுது அப்படின்னு கேட்பேன். இவ்வளவு உதவி மனப்பான்மையா, இந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, இந்த வயசுல சம்பாதிக்கவே ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளவு உதவிகள் செய்ய இந்த குணம் வந்து எப்படி வந்தது? சித்ரா. ஏமா உன்னை குக்குவித்து கோமாளி விட்டதே தப்பு, உன்னை யாரு பிக் பாஸ்க்கு போக சொன்னது? இதுதான் நாங்க வந்து எஸ்டிஆர் அவர்கிட்ட என்ன கேட்கணும், இல்ல என்ன சொல்லணும்? அவர்கிட்ட கேட்கலாம். நான் கேட்பேன், ஏன் என்னை எப்ப மறுபடியும் அடுத்த படத்துல கூப்பிடுங்க கேட்பேன். சிவகார்த்திகேயன். எதுவா இருந்தாலும் நாங்க மெசேஜ் பண்ணே கேட்டுருவோம், ஏன்னா க்ளோஸ். ஓகே. பட் இருந்தாலும் ரொம்ப கேள்வியே கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கேள்வியா வந்து அப்படின்னு அந்த ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். உங்களுக்கு கிஃப்ட் பண்ணார் இல்லையா, நீங்க கிஃப்ட் பண்ணீங்களா திரும்ப அவருக்கு? இல்ல ஏதோ பிளான் இருக்கா? அவர் பண்ண கிஃப்டே திரும்பி பண்ணா தப்பா இருக்கும். இல்ல அதையவே அது இல்ல, வேற மாதிரி. கூப்பிடுங்க. குக்குவித் கோமாளி பண்ணது அண்ணனுக்கு ஐபோன் பண்ணதா, அண்ணனுக்கு பண்ண மாட்டாளா? சிவகார்த்திகேயன் கண்டிப்பா பெருசா ரவுண்ட் பண்ணுவோம். வித் கோமாளி என்னெல்லாம் நடக்குதுன்னு ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருப்பாங்க? இப்படித்தான் இருக்கும். 3 பேரும் பெரிய எக்ஸாம்பிள் சொல்றாங்க. 2 பேரும் 3 பேர் இருக்காங்க. எல்லாருமே தான். சிரிச்சுக்கிட்டே அவங்களால முடிஞ்ச முடியாத நினைவு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அண்ணன் வின் பண்ணதா என்னால மறக்க முடியாது. ஆமா, நிறைய பேருக்கு தெரியாது. நான் வின் பண்ண யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. குருஷி தான் வேற அவரை என்னடா பண்ற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிதான் கேட்டான் முதல்ல. அவனுக்கே தெரியாது என்ன பண்ண போறேன்னு. இங்க அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு குடும்பம். இது இப்படி இல்ல இப்படிதான் நாங்க பேசுறத கொள்றது எல்லாமே இப்படிதான் இருக்கும். அங்க வந்து எங்களுக்கு இந்த குக்குவித் கோமாளி இப்ப மத்த இடத்துல நடிக்கிறோம்ல, குக்குவித் கோமாளி நடிக்க மாட்டோம். நாங்களா பண்றோம் இல்லையா, என்னெல்லாம் தோணுதோ பண்ணுவோம், அதை செய்யும். அவ்வளவுதான். மக்களே, நாங்க எல்லாருமே வந்து கிங்ஸ்பரியின் அந்த ஹோட்டல்ல உடைய திறப்பு விழாவுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அண்ட் கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். பட் வந்து இங்க இருந்து வந்து சிட்டி வந்து ரொம்ப ஈஸிலி அக்சசபிளா இருக்கு. அதாவது நீங்க இங்க இருந்து கோயில் போகட்டும், இல்ல முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கோயிலுக்கு நீங்க போகலாம். நீங்க டிராவலரா விசிட்டரா நீங்க வரீங்க அப்படின்னா ஸோ சிட்டியை ஈஸியா நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோட்டல் இது இருக்கும் அப்படின்னா அந்த லொகேஷன் அப்படிதான் இருக்கு. நாங்க சுத்தி பார்த்தோம். ஐ மீன் எல்லா ஈஸியான அந்த என்ன சொல்றது, ஒரு மளிகை கடைக்கு நீங்க போகணும், இல்ல ஒரு டிராவலரா வரீங்க, இல்ல ஏதாவது வாங்கணும், இல்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் விசிட் பண்ணணும்னா ரொம்ப பக்கத்துலயே இருக்கு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா நீங்க ஸ்டே பண்ணலாம். இது எங்க இருக்கு? திருச்சிக்கு சொல்லுவோம். ஹோட்டலுக்கு வரவங்க மளிகை கடைக்கெல்லாம் போக தேவையில்லை. நீங்க இங்க தங்கினீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான சுவையான சாப்பாடு நீங்க வந்து ஜாலியா சாப்பிடலாம். எல்லாம் பண்ணலாம். லக்ஸரியான ரூம் இருக்கு. எங்க இருக்கு? ARR ரோட்ல. கும்பகோணம் நல்ல கோவில் தான். இங்க பக்கத்துல எல்லா கோயிலும் ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு இல்ல கோயிலை கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு எல்லா கோயில் போவோம். எப்போதுமே இங்க வந்தாலே எல்லா கோயிலும் சுத்தி பார்க்க ஆசைப்படுவோம். அதுக்கு ஒரு நல்ல ரூம் வேணும் இல்லையா? ஹோட்டலுக்குள்ள வந்தா சாப்பாடு இருக்கணும், நல்லா தூக்கம் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டுமே. அது 2 இருந்துட்டாலே போதும், நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். மூளை சூப்பரா வேலை பார்க்கறதுக்கு தூக்கம் சூப்பரா இருக்கணும், சாப்பாடு நல்லா இருக்கணும். அது 2மே இந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்கள் உள்ளூர் செலவு விருந்தோம்பல் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளூர் செலவே எங்களை கவனிச்ச விதம் ரொம்ப அழகா இருந்தது. மக்கள் எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. ஏன் வந்தேன்னு உள்ள வரக்கூடாது அப்படின்னு எனக்கு எப்போதுமே ஏன்டா வந்தேன் அப்படின்னு தோணும். சில முகத்தை பார்த்தா. இது உள்ளவர் செலவு அப்படி இல்லை. வரவேற்பே ரொம்ப அழகா இருந்தது. உள்ளவர் செலவு நல்ல ஃபீல், நல்ல வைப் வந்துச்சுங்க. காரணம் என்னன்னா பக்கத்துல எதுக்கே கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நினைக்கிறேன். அதனால இந்த ஹோட்டலுக்குள்ள நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. டாரிஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பெருசா வந்து பெரிய பணம்லாம் வாங்கினவங்க ரொம்ப நல்லா நீட்டா வச்சிருக்காங்க, மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இது மென்மேல் வளர வாழ்த்துக்கள். இந்த பிரான்ச் இன்னும் நிறைய பிரான்ச்சுகள் வரும். குறைந்த விலை நிறைந்த மனசு. நிறைந்த மனம், குறைந்த விலை நிறைய மனம், நிறைந்த மனத்தோட. நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கும்பகோணம் கிங்ஸ்பெரி இன். பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு கும்பகோணம் கிங்ஸ்பெரியின் தொடக்க விழா நிகழ்வுல இருக்கோம். நிறுவனர் கோவிந்தராஜ் சார், சுமதி கோவிந்தராஜ் மேடம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கு இன்னைக்கு தொடக்க விழா? நாங்க பாக்குறோம் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப கொண்டாட்டமா, கோலாகலமா இருக்கு. 6 வருஷம் ஆரம்பிச்சோம். அப்போ எனக்கு வந்து கோவிட் வந்துருச்சு. ரொம்ப சிரமப்பட்டு இதை உருவாக்கணும். அது மாதிரி எங்கள் பையன் ஒத்துழைப்பு பங்கு வச்ச ஒவ்வொரும் எல்லாரோட அர்ப்பணிப்பும் உண்டு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் ரொம்ப அதில் கஷ்டப்பட்டோம். அதில் அவங்க கஷ்டப்படுறது இவங்களும் எங்கள் பையன்தான். அதனால் அதில் நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அது நல்லபடியாக முடியணுமே நம்ம கஷ்டப்பட்டனால அவங்க நம்ம கோவத்தில் அவங்கள்ட்ட காமிக்கிறோம். அவங்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இப்போ அவங்க நம்ம யார் கோவத்தை யார்கிட்ட காமிக்கணும், வீட்டில் உள்ள காமிக்கிறோம். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பண்ணிட்டு அவங்களோடய என்னோட சிரமத்தில் அது பாதி சிரமம் தாண்டி அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு. மேடம், இப்போ நிறைய பேர்கிட்ட நீங்களும் கலந்து பேசியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வந்து ஸ்டேவை வந்து
நம்ம கும்பகோணத்துல உருவாக்குறோம் அப்படிங்கும்போது என்ன விஷயங்கள்லாம் பேசுனாங்க? ஈவன் சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். இங்கே கட்டுறீங்க எப்படி இருக்கோ, எப்படி ஓடுதோ என்னமோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்க தைரியமா தான் இருந்தா கட்டணும். ஆனா நம்ம சவால் இன்னைக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இல்ல அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா இப்போ ஒரு நெகட்டிவாவும் சில நெகட்டிவா சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க கட்டுறீங்களே, நீங்க அபார்ட்மெண்டா கட்டியிருக்கலாம், ஏன் நீங்க ஹோட்டல் கட்டுறீங்க? ஆமா, சவாலா எடுத்து நாங்க செஞ்சிருக்கோம். அது நல்லபடியா நமக்கு கடவுள் நல்லா ஓடணும். ஸோ இப்போ கும்பகோணத்துக்கு வர்றவங்க சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய வேலைகளுக்காக வரவங்க உண்டு. இங்க தங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னவா சொல்றீங்க? இல்லையே, இன்னைக்கு காலையில இருந்து வந்திருக்காங்க எல்லாரும் பார்த்தவங்க பூரா. கும்பகோணத்துல இன்னைக்கு பெஸ்ட் ஹோட்டல் தான், பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். வர்றவங்க யாரும் ஒருத்தவங்க பாய்க்க இல்லை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா 85 பேர் சொல்லிட்டாங்க கும்பகோணத்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹோட்டல் தான், பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். பிரதர், இப்போ ஏன் இந்த பெயர் அப்படின்னு கேட்டப்போ அப்பா அம்மா எங்க பையனுக்கு தாங்க தெரியும்னு சிம்பிளா சொல்லி முடிச்சாங்க. என்ன காரணம்? என்ன நம்ம டக்குன்னு பேர் வச்சிட மாட்டோம், நிறைய காரணம் இருக்கும். இல்லை, நம்ம ஹோட்டலுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னா நானும் நிறையா ரிசர்ச் பண்ணேன். அப்படி பண்ணுறப்போ கிங்ஸ்பரி அப்படிங்கிற பேர் வந்து எனக்கு தென்பட்டுச்சு. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ கிங்ஸ்பரி அப்படின்னா ராஜகோட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இது வந்து ஒரு மாதிரி நல்லா கேட்சியாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதனால நம்ம ஏன் அது வைக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ கிங்ஸ்பரி இன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். அது பேரில் மட்டும் இல்லை, வர்ற கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு கிங், we will serve them. கும்பகோணத்துல ஒரு ராஜகோட்டை. கும்பகோணத்தோட ராஜகோட்டை. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு கிங்ஸ்பரி ஹோட்டலில் இருக்கோம். ஸோ கிங்ஸ்பரி ஹோட்டலில் ரூம் நம்பர் 2004. இது ஒரு லக்ஸுரி ரூம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மார்பிள் டீபாய் இருக்குது. ஸோ டபுள் சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சோஃபா இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. போத் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. எல்லாமே நம்ம ஆக்சுவலி இங்கே இருக்கிற லூஸ் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்ம சைனாலேருந்து போயிட்டு டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஹோட்டலையும் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் பார்க்க முடியாது. ஸோ இங்கே நீங்கள் நம்ம கிங்ஸ்பரி ஹோட்டலில் தங்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து வித்தியாசமான பொருட்களை பார்க்கலாம், ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் நம்ம ஹோட்டல் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஹோட்டல். ஸோ இந்த பெட் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 2 அடல்ட் ஒரு சைல்டு, ஏன் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் லீனாக இருந்தால் ஒரு 3 அடல்ட் கூட தாராளமாக கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். ஸோ பெட் மேக்கிங் பாருங்கள். நம்ம ஹோட்டலில் இப்போ சர்வீஸ் வந்து டாப் கிளாஸாக இருக்கும் எப்போயுமே. அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான மிரர் வித் லைட்டிங். இங்கே இந்த மாதிரி மிரர்ஸ் இருக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறீங்க, இல்லை நம்ம கும்பகோணத்தை பொறுத்தவரையும் இது ஒரு டெம்பிள் சிட்டி. ஸோ ஃபேமிலியாக வந்து தங்கியிருந்து கோயிலுக்கு ரெடி ஆகிறீங்கன்னா கூட இங்கே ஒரு சாரீ ட்ரேப்பிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவ்வளோ பெரிய மிரர் வித் லைட்டிங்கோடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச் டிவி இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு கெட்டில் எல்லா அம்யூனிட்டிஸுமே இங்கேயே வந்துடும். ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்ட் ரூம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே வாங்க. இங்கே ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் சாஃப்ட் லைட்டோட ஒரு பெரிய மிரர் இருக்குது இங்கேயும். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபாக் கிளாஸு. ஸோ நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு பாத் எடுத்துகிட்டு வெளில வந்தீங்கன்னா கூட இது ஃபாக் ஆகாது. ஸோ இதெல்லாம் நம்ம லக்ஸரி ரூமோட ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸ். உங்களுக்கு ஹேர் ட்ரையர் வந்துடும், பாத் ஏரியா, ஏன்னா நம்ம ஹோட்டலில் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியுமே கிடைக்கும். இது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்ட் ஃபார் ஸ்டோரேஜ், லக்கேஜ் டேபிள், உங்களுக்கு எல்லாமே டச்லேயே வந்துடும். நீங்கள் இங்கே மேக் மை ரூம்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா வெளியில் மேக் மை ரூம்னு உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் வெளில இருக்கிறப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எங்களோட ரூம் சர்வீஸ் ரூமை பக்காவாக ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. டூ நாட் டிஸ்டர்ப் மோடும் இதிலே இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளில அது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ எல்லாமே டச் ஸ்க்ரீன் ஆப்ரேஷன். இங்கே அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா எல்ஜியில் போட்டிருக்கோம். இட்ஸ் டாப் குவாலிட்டி ஏசி. ஃபுல்லாக வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான் நம்ம ஃபுல் ப்ராப்பர்ட்டியில். ஹோட்டலோட அம்யூனிட்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் இன்டர்நெட் ஒய்ஃபை, அன்லிமிட்டட் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் ப்ரௌசிங் பண்ணலாம். நியர்லி 1 GB/s டவுன்லோட் ஸ்பீட் இருக்கும் உங்களுக்கு. ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. மேலே நம்மள்ட்ட பேங்க்யூட் ஹால் இருக்குது வித் 200 கெப்பாசிட்டி. அண்ட் இன்னொரு சின்ன குயின்ஸ் பேங்க்யூட்னு ஒன்று இருக்குது. பெரிய ஹால் பேர் கிங்ஸ் பேங்க்யூட் அண்ட் சின்ன ஹால் பேர் குயின்ஸ் பேங்க்யூட். குயின்ஸ் ஹாலில் வித் 100 மெம்பர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம ஃப்ளோட்டிங்கில் ஒரு 200, பெரிய ஹாலில் கெப்பாசிட்டினா 350 கூட நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ இது 100 கெப்பாசிட்டினா 150, 200 கூட நம்ம பண்ணலாம். ஸோ என்னடா ஹோட்டல் இவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்குது, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்மளோட இவ்வளோ தூரம் நம்ம ஹோட்டல் லக்ஸூரியஸாக பண்ணதுக்கு காரணம் வந்து அதை டேரிஃபில் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறது காரணம் கிடையாது. நம்மளோட மெயின் எய்மே வந்து நம்ம கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். அதே போல் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோட்டல் கட்டணுங்கிறது ஒரு பேஷன், அவ்வளோதான்.
அதை தவிர்த்து இதை வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டோங்கிறதுக்காக போயிட்டு நம்ம வந்து ஒரு டாரிஃபில் போயிட்டு அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எல்லா ரூம்ஸுமே. இந்த பெரிய லக்ஸுரி ரூம்ஸும் இருக்குது நம்ம ஹோட்டலில், அதே போல் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸும் இருக்குது. நம்மக்கிட்ட மொத்தமாக 3 கேட்டகரி ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து ரூமை பாருங்கள், உங்களுக்கு ப்ரைஸையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.